ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் உள்ளம் அன்பால் பொங்குது, என் உதடும் உம்மை துதிக்குது, என் உடலும் உம்மை வணங்குது, என் உயிரும் உமக்காய் வாழுது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். வெண்மையும் சிகப்பும் மாணவர், 10,000ங்களில் சிறந்தவர். வெண்மையும் சிவப்பும் மாணவர், 10,000ங்களில் சிறந்தவர். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவே, என் இயேசு ராஜாவே. சாரோனின் ரோஜாவே, என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். காருண்யம் என்னை இழுக்குதே, உம் நேசம் கொடியாய் பறக்குதே. உம் காருண்யம் என்னை இழுக்குதே, உம் நேசம் கொடியாய் பறக்குதே. திராட்சை ரசத்திலும் இன்பமே, தேனிலும் அதிக மதுரமே. என் ஆத்ம நேசனீரே, உம் பிரியம் என் மேலே. என் ஆத்ம நேசனீரே, உம் பிரியம் என் மேலே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். உந்தன் நிழலில் அமர்கிறேன், உந்தன் அன்பில் மகிழ்கிறேன். உந்தன் நிழலில் அமர்கிறேன், உந்தன் அன்பில் மகிழ்கிறேன். என் நேசர் என்னுடையவர், நானும் உம்முடையவள். வாரும் என் நேசரே, என் நேசத்தை தந்திடுவேன். வாரும் என் நேசரே, என் நேசத்தை தந்திடுவேன். ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் உள்ளம் அன்பால் பொங்குது, என் உதடும் உம்மை துதிக்குது, என் உடலும் உம்மை வணங்குது, என் உயிரும் உமக்காய் வாழுது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில்
இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாலை நிரப்பி பலப்படுத்தி சீர்படுத்தி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 44:28 பார்த்தால், கோரேஸ் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வார். அவர் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படுவாய் என்றும் ஆலயத்தை கட்டுவாய் என்றும் எனக்கு பிரியமானதையெல்லாம் அந்த ராஜா செய்வார் என்று கோரேஸை பற்றி ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சி மெச்சிக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். யார் அந்த கோரேஸ்னா, நேபுகாத் நேச்சருடைய வழிகளில் வந்தவர். அவருக்கு பாருங்க, அவங்க குடும்பமே தேவனுக்கு பகையானவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள். அவங்க தேவனை நேசிக்கவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. எருசலேமை அடிச்சு உடைச்சு சிறைப்படுத்திட்டாங்க. அந்த சந்ததியிலிருந்து வந்த அந்த கோரேஸை கர்த்தர் எழுப்பிட்டாரு, மாத்திட்டாரு, மென்மையாக்கிட்டாரு. தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பது போல அந்த கோரேசின் ஆவியை திருப்பிய அவருக்கு பிரியமா மாத்திட்டாரு. அவர் சொல்றாரு, உலகமெல்லாம் சிதறி கிடக்கிற இஸ்ரவேலர் யூதர்கள் வந்து எருசலேமில் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுங்கள், நீ கட்டப்படுவாயின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு நல்ல காரியம் இல்லை? இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம கட்டப்படணும். சும்மா மணலும் மண்ணல்ல, மாளிகையா கட்டப்படணும். எபேசியர் 2:22 பார்க்கும் பொழுது, நீங்கள் அவருக்குள் மாளிகையாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன் வாசித்து அதன்படி நடக்கும்போது கர்த்தரே அவனை கட்டுகிறார். அவன் இருதயத்தை கட்டுகிறார், வாழ்க்கையை கட்டுகிறார், குடும்பத்தை கட்டுகிறார், வேலை செய்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பை தருகிறார். கர்த்தராலே கட்டப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் கோரேசின் ஆவியை ஏவினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இல்லை, வேலையில் டேமேஜ், யாரோ ஒருத்தர் உங்களை மோதிட்டாங்க, யாரோ ஒருத்தர் முட்டிட்டாங்க, எங்கேயோ ஒரு கீறல், எங்கேயோ ஒரு மனத்தாங்கல், யாரு மேலேயோ ஒரு கசப்பு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வருமானம் இல்லை, தொழிலில் முடக்கம், ஏதோ ஒரு காரியத்தில் சீர்படாமல் நம்ம முடக்கப்பட்டு டேமேஜ் ஆகிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நீ மறுபடியும் கட்டப்படுவாய். எரேமியா 31:4 பார்க்கும்போது, இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை மறுபடி கட்டுவேன் சொன்ன ஆண்டவர் மறுபடி உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி கட்டி எழுப்புவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் கட்டி எழுப்ப போகிறார், சீர்படுத்த போகிறார். நம்ம பக்தியினாலேயோ பலத்தினாலேயோ நம்மளை கட்டிக்கொள்ள முடியாது, சரி பண்ணிக்கொள்ள முடியாது. அதை செய்கிறவர் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3:14-15 சொல்றாரு, ஒருவன் பொன்னினாலும் கட்டலாம், மண்ணினாலும் கட்டலாம், ஒருவன் வெள்ளியினாலும் கட்டலாம், புள்ளினாலும் வைக்கோலினாலும் கட்டலாம். கட்டியது நிலைத்திருந்தால் கட்டியவன் கூலி பெறுவான். இன்னைக்கு நம்ம எதில் கட்டுறோம்? மண்ணில் கட்டுறோமா, வைக்கோலில் கட்டுறோமா, பொண்ணில் கட்டுறோமா? கடைசி நாள் அது தீயினால் அக்கினி அப்படியே எரியும். உபத்திரம் பாடு வரும்போது யார் நிற்கிறாங்களோ அந்த கட்டியது நிலைத்திருந்தாதான் கட்டியவன் கூலி பெறுவான். அதனால தான் உங்களால் கட்டிக்க முடியாது. இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் கட்டி எழுப்புவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்க பிரிந்த குடும்பத்தை இணைக்க போறார், சமாதானத்தினால் கட்ட போறாரு. எல்லா வெறுப்பும், உங்களை பிரிக்க நினைக்கிற மனுஷனுடைய சூழ்ச்சிகளை சிதறடித்து உங்களை அன்பினாலே கட்டப்போகிறார். குடும்பங்களை கட்ட போறார், தொழிலை கட்ட போறாரு, பிள்ளைகள் வாழ்க்கை கட்டி எழுப்ப போறாரு. எல்லா நிந்தையும் மாற்றி இந்த நாளில் அற்புதமா நடத்த போறார். அதுக்குத்தான் நீ கட்டப்படுவாய் என்று சொன்னார்.
இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கட்டி மாளிகையாக, அவருக்கு பிரியமான ஒரு ஆலயமாக உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அவருக்குள் உமக்குள் கட்டப்பட்டு மாளிகையாய் மாறி ஆண்டவரே சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். அவர்கள் தொழிலை கட்டும், குடும்பங்களை கட்டும், எல்லா வெறுப்பு கசப்புகளை மாற்றும் சமாதான நதியைப் போல ஓடட்டும். அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி யாரும் மோதாதபடி, சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வீட்டை கட்டி ஒரு அற்புதத்தை செய்யும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவக்கரம் நம்மோடு நடத்துவதாக. ஆமென்.